சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சுட்டு, அ குழந்தைகள் எல்லாருமே இப்ப திரும்பியும் ஸ்கூலுக்கு போறாங்க. பேரண்ட்ஸோட மெயின் கன்சர்ன் இப்ப என்னன்னா, நம்ம ஸ்கூல் பேக் யூஸ் பண்றதுனால பேக் பெயின் வருமா? அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அ ஸ்கூல் பேக் வந்துட்டு அதிகமான வெயிட்டோட யூஸ் பண்ணா, பேக் பெயின் கண்டிப்பாக வரும். அ அண்ட் 2வது என்னன்னா, அவங்களோட குழந்தைங்களோட போஸ்ச்சர் அவங்க நடக்கிற நடமே வந்துட்டு அப்படியே குனிஞ்சு, கூணு போட்டு நடக்கிற மாரி நடக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாரி பேக் பெயின் வந்துட்டு அந்த எலும்போட வளர்ச்சியுமே நம்மளுக்கு ஒரு குரோத்துமே அஃபெக்ட் ஆறதுக்கும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ நார்மலா வந்து இப்போ கொ ஒரு பையன் வந்துட்டு ஒரு 20 கேஜிஸ் 20 கிலோ இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா ஒரு 10 டூ 15% ஆஃப் அ பாடி வெயிட் கம்மியா தான் அவங்க யூஸ் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 கிலோ இல்லாட்டா 3 கிலோ உள்ள பா ஸ்கூல் பேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாகவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக் பெயின் வராது. அளவுக்கு மீறி நம்ம யூஸ் பண்றதுனால தான் நெறைய புக்ஸ் எடுத்து வைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு டெய்லி ரொட்டீனா ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட போஸ்ச்சரும் மாறும். 2வது பேக் பெயினுமே வரும். ஸோ இது ரொம்ப மோசமா போச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம்.